அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெர்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்மில்லா. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா மாவையும் அளந்து எடுத்துப்போம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஓமம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி சூடாக எடுத்து வச்சுருக்கிற ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு சேர்க்குற ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆயில் சூடாக இருக்கிறனால நம்ம தண்ணியை நார்மல் வாட்டர் வச்சே நம்ம இதை பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு தான் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் சரியான அளவு. இப்போ இந்த மாதிரி ஒரு குழாயில் நம்ம பாதி அளவுக்கு மாவு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம புழிஞ்சு எடுத்துப்போம். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் நல்ல மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் மேலேயே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம சரியான பதத்தில் தண்ணி, ஆயில் எல்லாமே சேர்த்துருக்கனால இது ஒன்றுமே செய்யாது. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் பாதி அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரட்டி போட்டுறணும். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம பொரித்து எடுக்கணும். அப்போ தான் ரிப்பன் பக்கோடா நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் என்ன அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் இனிமேட்டு வாங்கவே மாட்டீங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது செய்கிறது. பொருளும் ரொம்ப குறைவாக தான் இதுக்கு தேவைப்படும். நீங்கள் இதுக்கு ரொம்ப மெனக்கெடணுன்ற அவசியமும் இல்லை. குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு இதே மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருவோம். எண்ணெய் எதுவுமே குடிக்காமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.